எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இது எதை பற்றி மீட்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. அது மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு கூட அதை நடக்கலாம். ஆனால் இது உங்கள் வீடியோவை எடுத்தவங்க பேசி போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நைட்டு ஒரு மீன் காளான் சாப்பிட்டனால இவ்வளோ பெரிய நடக்கும் எதிர்பார்க்கல. அப்பா வந்தாங்க வீட்டுக்கு, வேலைக்கு போய் முடிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. நைட்டு மீன் சமைச்சிருந்தாங்க. நைட்டுக்கெல்லாம் மீன் சமைச்சிருந்தா மீன் சாப்பிட்டாங்க. நைட்டு கொஞ்சம் காளான் சாப்பிட்டாங்க. காளான் சாப்பிட்டதுக்கும் அந்த மீன் சாப்பிட்டதும் வயிற்றில் அப்படியே கேஸ்ட்ரிக் அந்த வைரஸ் இதாகிடுச்சு போல, செரிமானம் ஆன போல. ஆனால் வயிறு வெளியே ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எல்லா பக்கமும் என்ன டானிங் கொடுத்து பார்த்தது வேறு கேட்கல. காளான் கொஞ்சோண்டு சாப்பிட்றதுக்கு 8 குளுக்கோஸ் 13 ஊசி போட்டோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காளான் மீன் இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. சிக்கன் சாப்பிடாதீங்க. அதிகமாக சின்ன மூட்டை சேர்த்ததை சேர்த்துக்காதீங்க. வயிறு ரொம்ப வலிக்குது, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் கத்தி பார்த்ததே இல்லை. சுற்றி வலிக்கு நாங்கள் டாக்டர் போன டேப்லெட் எதுவுமே கேட்கல. ஊசி போட்டோம்னா அந்த டாக்டர்கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சாப்பிட்ட செரிமானம் ஆகிறவா அந்த குழந்தை தங்கிக்கிச்சு, அந்த சாப்பாடு இறப்பை அந்த தங்கிக்கிச்சு, செரிமானம் ஆகலை. அதனால் உங்கள் பெயின் இருக்குது, வாமிட்டிங் எல்லாமே. ஆனால் வாமிட் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி சாப்பிட்டு செரிமானம் அந்த சாப்பிட்டது அந்த வயிற்றுக்கு அந்த வைரஸ் மட்டும் இருக்குன்னு அப்படி தங்கியிருக்கோம். ஆனால் வயிற்று வயிறு வலி. சாதாரண காளான் தான் சாப்பிட்டதுக்கு இப்படி முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் அந்த வீடியோவை எடுத்து போடலாம். உங்களுக்கு தெரியும் வீடியோவை எடுத்து போடுறேன். மறக்காம இது ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காரமாக சாப்பிடக்கூடாது. உடலுக்கு கட்டி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு வாரத்துக்குலாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் சரியாச்சு. காசு செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஆனால் வலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் அது ஒரு வீடியோவே நான் எடுத்து உங்களுக்கு போட்டுடலாம். அவங்க எடுத்து உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் சேஃபாக இருங்க. இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஓகே அதான் பாய்.